லாஸ்ட்டு 2 இயர்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு வந்து ரொம்ப அதிகமான ரேட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய கன்சம்ப்ஷன் மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது இல்ல. நெறைய கண்ட்ரீஸ் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்ட ரிசர்வா வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே யுஎஸ் டாலர தான் வந்து மெயின் ரிசர்வா வச்சுட்டு இருந்தாங்க. யுஎஸ் டாலர் வந்து முன்னாடி அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குமா? அதோட நம்பகத்தன்மை குறையிற காரணத்தினாலயும், அந்த எக்கனாமியோட ஸ்டெபிலிட்டி குறையிற காரணத்தினாலயும், எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே பெரும்பாலும் அவங்க டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக யுஎஸ் டாலர்ல இருந்து எடுத்து அவங்க கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதனால அவங்க டன் கணக்குல வாங்கும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த ஒரு அபரிமிதமா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஏறிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இந்த அளவுக்கு 2 இயர்ஸ்ல ஏறுனது இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில இல்ல அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். 2026ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோல்ட பொறுத்தவரைக்கும் வேல்யூவேஷன் அப்படின்றது எப்படி பண்றோம்னா, அதுக்கு தியரிட்டிக்கல் வேல்யூவேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. சோ ஃபார் உலகத்துல நம்ம எவ்வளவு கரன்சி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், விசாவிஸ் உலகத்துல எவ்வளவு கோல்டு நம்ம மைன் பண்ணி எடுத்திருக்கோம். 2யும் வச்சு டிவைட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூல மேக்ஸிமம் அப்பர் பேண்ட் லெவலுக்கு இப்போ வந்து வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல ஏறுமா அப்படின்னா, பியூர் டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து தான் நம்ம வந்து அத டிசைட் பண்ண முடியும்.